Taste the Daily. நாகை மாவட்டம் விழுந்தமாவடியில் தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட நிலத்தை ஊராட்சி நிர்வாகமே பயன்படுத்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகி முனியப்பன் என்பவர் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். அந்த நிலம் வருவாய்த்துறையினரால் மீட்கப்பட்ட நிலையில் அரசு நிர்வாகமான ஊராட்சியை தொடர்ந்து பயன்படுத்த நிரந்தர உத்தரவை பிறப்பித்திட வேண்டுமென வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் செய்தனர். ஆளும் கட்சியினர் என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும். அது அரசாங்கம் மீட்டு கொடுக்குறது ஊராட்சிக்கு. அந்த மீட்டு கொடுக்குற இடம் அப்படியே சாகுபடி அளவிலே இருக்கு. அதனால சாகுபடி அளவிலே இருக்கிற நிலத்தை அப்படியே சாகுபடி செய்வதற்காக ஊராட்சி இந்த வருஷம் முனைப்பு காட்டி அந்த விவசாயம் செய்வதற்காக செல்ல போது ஏற்கனவே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க. இதை புகாரா கொடுத்தாலும் புகார் காவல்துறை எடுப்பதில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செல்லூர் கிராமத்தில் மின்வாரிய ஊழியர் பாலகிருஷ்ணன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இவர் திருவண்ணாமலை மின்வாரிய அலுவலகத்தில் ஒயர்மேனாக பணியாற்றி வந்தவர். சமீபத்தில் விடுப்பில் இருந்த பாலகிருஷ்ணன் தனது வீட்டுக்கான அருகில் உள்ள தகர கொட்டாய்க்கு லைட் பொருத்துவதற்காக ஒயர் இழுத்த போது மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே வினோத பறவைகள் பயிர்களை அழிப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தாணிக்காடு கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வினோத பறவைகள் நெற்பயிர்களை வேருடன் பிடுங்கி கூடு அமைத்து விவசாய நிலங்களை பாழாக்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டமடைவதாக கூறும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்தனர். இந்த பறவை இனிமே எங்களுக்கு வராத அளவுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது தாணிக்காடு கிராம சார்பாக நாங்கள் இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு தமிழ்நாடு அரசு இதை உடனே பார்த்து எங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர் அருகே மினி பேருந்து ஓட்டுநர் கொலை வழக்கில் ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் ரவிமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஐயம்பேட்டையில் கடந்த 7ஆம் தேதி மினி பேருந்து ஓட்டுநர் சிவமணிகண்டன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 7 பேர் சிக்கினர். முன்னதாக சிவமணிகண்டனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் சிவமணிகண்டன் புகார் அளித்தும் காவல் ஆய்வாளர் ரவிமதி நடவடிக்கை எடுக்காததால் கொலை நடந்ததாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ரவிமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் 18ஆம் கால்வாயை தூர்வாரி உடனடியாக முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 18ஆம் கால்வாயில் திறக்க வேண்டிய தண்ணீர் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்தும் இதுவரை தண்ணீர் திறக்கவில்லை என்று குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்ட பின்பு பொதுப்பணித்துறை அலுவலரிடம் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர்.